ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீனா தான் வந்து இன்றைக்கி வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டு இருக்கிறான். இட்லி ஊற்றிலாம் கிடையாது, ஊற்றுவீன்னு சொன்னீங்க. ஆமாம், இப்போ எப்போ பழம் எது கேட்குறேன். அதனால் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி இட்லி ரெடி ஆகிட்டு இருக்குது. இட்லி சாம்பார் பார்த்தீங்கன்னா வந்து மத்தியானம் வச்ச சாப்பாடெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து மிச்சமாயிருச்சு. அதனால் வந்து அதுக்கு வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு நான் வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதை வந்து தாளிக்கணும். கம்மியாக மாவு வச்சு ஊற்று, கம்மியாக ஊற்று. 3 இட்லி அட்டாச்மெண்ட். வேண்டாடா, கம்மியாக ஊற்றுடா, நல்லா இருக்காதுடா, கம்மியாக ஊற்றுடா. ரொம்ப பெருசாக ஊற்றாத, நல்லாவே இருக்காது, கம்மியாகவே ஊற்று. கொஞ்சம் மாவு கம்மியாக ஊற்று, அது வேறு ஸ்டைலாக வேறு பிடிச்சிருக்கிற. கம்மியாகவே ஊற்றப்போ தான் நல்லாயிருக்கும். இங்கே வார் எவ்வளோ பெருசு ஊற்றி வச்சிருக்க, அது பக்கத்து குழிக்கு போகுது. அது கொஞ்சம் கம்மியாக ஊற்றுனேன் நான். ஏய், சாப்பிட முடியாதுடா, கொஞ்சம் கம்மியாக ஊற்றுடா. நீங்கள் சமைக்கிறது சாப்பிட முடியாதுன்னு உங்களுக்கே தெரியுது. இந்த விளையாட்டுலாம் பண்ணிட்டு இருக்கா, ஒழுக்கமாக ஊற்றிப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சாப்பாடு மிச்சமாகி இதில் வந்து வரமிளகாத்தூள் உப்பும் போட்டு நான் வந்து கலந்து வச்சுருக்கிறேன். அதை வந்து தாளிக்கணும். ஊற்றிட்டியா? இன்னும் ஒரு குழி ஊற்று. இப்போ அதை அருங்காமல் கொண்டு வந்து இட்லி பானையில் வை. சுட்டு வைக்குது அப்படியே சொல்கிறேண்ணே. என்ன ஒரு பில்டப்பு. இதெல்லாம் ரொம்ப ஓவராக இல்லை கேட்குறேன். வை மூடி வை. அப்படி சாம்பார் ஒரு கலரி விடுவாக்கலாம். கலர் சாப்பிடலாமா? சாப்பிடலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம வீட்டில் இன்றைக்கி எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சுட சுட இட்லி ரெடியாக இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சாம்பார், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி தாளிச்ச சாதம். இதே இன்றைக்கி எங்கள் வீட்டில்